வணக்கம். வெல்கம் டு எஸ்எஸ்ஆர்ஐஏஎஸ் எஜுகேஷன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, ஹிந்து ரிலிஜன் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பிடிஎஃப் ஆடியோ வீடியோ கிளாஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ அது வந்து ரன்னிங்கில் தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ அது போக பார்த்திங்க அப்படின்னா, ஒரு சில நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா, சார் டெஸ்ட்டு பேஜ் மட்டும் எங்களுக்கு வந்து கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ அதற்கான டெஸ்ட்டு பேஜ் ஷெட்யூல் தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஹிந்து ரிலிஜன் டிபார்ட்மெண்ட்டு குரூப் 7B மற்றும் குரூப் 8 வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பாருங்கள். உங்களுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லாக பயனுள்ளதாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கலாம். இந்த இந்து அறநிலையத்துறை பார்த்தீங்க அப்படின்னா 10th குவாலிஃபிகேஷன் அது மட்டும் இல்லாமல் டிகிரி முடித்தவங்க வந்து இந்த ஹிந்து அறநிலையத்துறை வந்து எழுதலாம். நீங்கள் வந்து எலிஜிபிள் தான். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் 25 ஏஜ்லேருந்து 57 ஏஜ் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து எலிஜிபிள். ஸோ 57 ஏஜ் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் குவாலிஃபைடாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு இந்து மதத்தை சார்ந்தவராக இருந்தீங்க அப்படின்னா இந்த இந்து மத தேர்வு வந்து அட்டன் பண்ணலாம். ஓகே. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு தேர்வு அப்படி தான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்து மதம் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா இந்து மதம்னா என்ன, அதை பற்றின ஒரு விரிவான விளக்கம், அது மட்டும் இல்லாமல் ஒரு கோயில்னால் எப்படி இருக்கணும், அதனோட பராமரிப்பு, அதனோட கோயிலுடைய அம்சங்கள், சிறப்பம்சங்கள், அதை பற்றி தான் கொஸ்டினில் வந்து கேட்கப்படும். ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் சைவமும் வைணவமும் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கும் இருக்குது. ஸோ அதுவும் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிறணும். ஓகேங்களா? அது போக பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் நாலேஜு, ஜென்ரல் தமிழ், இதை மட்டும் நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா 300 கொஸ்டினுக்கு ஒரு 250 ஒரு 210 இந்த மாதிரி கம்யூனிட்டி வைஸில் வந்து நம்ம மார்க் ஸ்கோர் பண்ண நமக்கான இடம் வந்து தக்க வச்சுக்கிடலாம். ஓகே. சரி, ஓகே. இப்போ நம்ம டெஸ்ட் ஷெட்யூல் பார்க்கலாம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் பேஜ் வந்து ஒரு பெய்டு குரூப் தான். ஸோ இதற்கான பெய்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 650 வந்து நம்ம பீஸ் வாங்குகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த 650 எதுக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களோட அந்த சிலபஸ் வைஸ் ப்ளஸ் அந்த யூனிட் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெஸ்ட் பேஜ் வந்து நடத்த போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பிடிஎஃபாக உங்களுக்கு கொடுத்துருவோம். அந்த பிடிஎஃப்பை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பு, அது மட்டும் இல்லாமல் டெலகிராம் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய ஹிந்து அறநிலை தேர்வுக்கான குரூப் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியலையா வாட்ஸ்அப் நம்பர், அந்த வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட பேர், குவாலிஃபிகேஷன், என்ன எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கிறத மென்ஷன் பண்ணி நீங்கள் இந்த ஹெச்ஆர்சி எக்ஸாமில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ண அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. நம்ம இப்போ வந்து டெஸ்ட் ஷெட்யூல் பார்க்கலாம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா வாரத்தின் செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 50 வினாக்கள் வந்து 50 வினாக்கள் வீதம் நம்ம வந்து தேர்வு நடத்த போகிறோம். அந்த 50 வினாக்களுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சைவமும் மற்றும் வைணவமும். ஓகேங்களா? ஸோ இந்த 2 டாப்பிக்கை தான் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. பிகாஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சார் இந்த சைவம் வைணவம் வந்து ஒரு சில வேர்டு வந்து புரிய மாட்டேங்குது அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆக மாட்டேங்குது கேட்டிருந்தீங்க. ஓகே. ஸோ நமக்கு புரியாத ஒரு டாப்பிக்கை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரிப்பீட்டடாக படிக்க நமக்கு வந்து நல்லா ஸ்டோர் ஆகும். ஓகே. ஸோ பார்க்கலாம். இந்த டெஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 20/10/2020 ஸ்டார்ட் ஆகுது. அதாவது செவ்வாய்க்கிழமையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி இந்த டெஸ்ட் ஷெட்யூல் பார்த்திங்க அப்படின்னா 20/12/2020 அன்னைக்கு முடியுது. ஓகேவா? ஸோ 20ஆம் தேதி தொடங்குதோம், 20ஆம் தேதி வந்து முடியுது. கிட்டத்தட்ட 2 மாத கால அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் ஷெட்யூல் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. ஓகே. ஸோ பார்க்கலாம். 20ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா 50 வினாக்கள், இந்து மதம், சைவமும் வைணவமும். ஓகே. அடுத்து வெள்ளிக்கிழமை பார்த்திங்க அப்படின்னா 23ஆம் தேதி டெஸ்ட்டு. அடுத்து ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்க அப்படின்னா 25ஆம் தேதி டெஸ்ட்டு. அடுத்து செவ்வாய்க்கிழமை பார்த்திங்க அப்படின்னா 27/10/2020. ஓகேங்களா? ஸோ இந்த வினாக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமானது. முந்தைய வினாத்தாள் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில புக்ஸை ரெஃபர் பண்ணி நம்ம எடுக்கப்பட்ட வினாக்கள். ஓகே. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை 1/11/2020. ஸோ அதுக்கப்புறமா செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு. அடுத்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை. அடுத்து பார்த்திங்கன்னா வெள்ளி 13/11/2020. ஓகேங்களா? ஸோ 13/11/2020, 14/11/2020 பார்த்திங்க அப்படின்னா தீபாவளி. ஓகே. ஸோ அனைவருக்கும் தீபாவளி நாள் வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாமல் வாரத்தின் ஒரு நாள் தான் பார்த்திங்க அப்படின்னா, அதாவது வருடத்தின் ஒரு நாள் தான் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து தீபாவளி வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். ஆனால் நம்ம கவர்மெண்ட் ஜாப் போயிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து தினசரியும் தீபாவளி தான். ஓகேங்களா? ஸோ யாரையும் நம்ம வந்து நம்பியிருக்க வேண்டாம். நம்ம கவர்மெண்ட் ஜாப் போயிட்டோம் அப்படின்னா நமக்கு எப்போதுமே வந்து தீபாவளி தான். ஸோ 13ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட்டு காண்டக்ட் பண்ணுறோம். 14ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா
மார்னிங் அண்ட் ஈவினிங் வரை நீங்கள் தீபாவளி வந்து செலிப்ரேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஈவினிங் மேலே வந்து 15ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் இருக்குது. ஸோ 15ஆம் தேதிக்கான டாப்பிக்கை வந்து நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? பிகாஸ் நம்ம படித்தா மட்டும்தான் வந்து தினசரி தீபாவளி வந்து கொண்டாட முடியும். அப்படி இல்லை அப்படின்னா வருடத்தின் ஒரு நாள் தீபாவளி வருது. ஸோ அந்த ஒரு தீபாவளியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம கவர்மெண்ட் ஜாப் போகணும். அடுத்த தீபாவளி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பெருசாக செலிப்ரேட் பண்ணணும். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 17 பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை. ஸோ அன்னைக்கு இந்து மதம் சைவமும் வைணவமும். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் வந்து இடம்பெறும். அடுத்து வெள்ளி 20ஆம் தேதி, ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா 22ஆம் தேதி, செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா 24, வெள்ளிக்கிழமை 27/11, ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா 29/11, செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா 1/12/2020. ஓகேங்களா? ஸோ இது வந்து டிசம்பர் மாதம் பயிற்சி. ஓகே, அடுத்து வெள்ளிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா 4/12/2020, அடுத்து ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா 6/12/2020, செவ்வாய்க்கிழமை 8/12/2020, வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா 11/12/2020, ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா 13/12/2020, செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா 15/12/2020, வெள்ளிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா 18/12/2020, ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா 20/12/2020. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த டெஸ்ட் ஷெட்யூல் எல்லாமே பார்த்துருக்கோம். இந்த டெஸ்ட் ஷெட்யூல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மிகவும் பயனுள்ளது. அதாவது ஹச்ஆர்சி எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு வந்து மிகவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் உன்னை எக்ஸாம் கால்பர் ஆகலை, கால்பர் ஆகிறதுக்கு முன்னக்கூட்டியே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் புரியாத டாப்பிக்லேருந்து நம்ம வந்து நல்லா ஸ்ட்ராங்காக போகிறோம். ஓகே, ஸோ இதை எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டெஸ்ட்டு ஷெட்யூல் படி தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வாரத்தின் 3 நாட்கள் வந்து தேர்வு நடைபெறும். அது மட்டும் இல்லாமல் ஆடியோ வீடியோ கிளாஸு ப்ளஸ் பிடிஎஃப் கிளாஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அதுலேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய டெஸ்ட்டு கொஸ்டின் எல்லாமே வந்து பிடிஎஃப் மாதிரி தான் கொடுக்க போகிறோம். ஸோ அந்த பிடிஎஃப் நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நான் ஃபஸ்ட்டே சொன்னது தான், இது வந்து ஒரு பெய்டு குரூப்பு. ஸோ தேர்வு கட்டணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 650 ரூபா தேர்வு கட்டணம். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய இந்த டெஸ்ட் பேஜில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்முடைய டெலகிராம் லிங்க், அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாட்ஸ்அப் நம்பரில் என்ன எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த பேமெண்ட் வந்து எப்படி பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் பே, ஃபோன்பே, நெட் பேங்கிங் இந்த மாதிரி ஆப்ஷன் மூலமாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கூட பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக கூட நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணி நம்முடைய டெஸ்ட் பேஜ் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை பற்றி மேலும் தகவல் வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா வாட்ஸ்அப் நம்பர், இந்த வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட பேர், குவாலிஃபிகேஷன், என்ன எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்க அப்படி இதை மென்ஷன் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நான் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து சென்ட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஷெட்யூல் வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக வேணும் அப்படின்னா டெலகிராமில் வந்து நம்முடைய ஹச்ஆர்சி குரூப்பில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிசி எக்ஸாம், டிஆர்பி எக்ஸாம், டெட் எக்ஸாம், போலீஸ் எக்ஸாம் இந்த மாதிரி பல போட்டித் தேர்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேஜ் ப்ளஸ் ஆடியோ வீடியோ கிளாஸு மெட்டீரியல் எல்லாமே வந்து நம்ம காண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதில் யாராவது ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து டிஎன்பிசி லிங்கு, பிஜிடிஆர்பி லிங்க், டிஆர்பி, டெட்டு, போலீஸ் எக்ஸாம் இந்த மாதிரி எல்லா லிங்குமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் நம்பரும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதில் காண்டக்ட் பண்ணி உங்களுக்கான என்ன எக்ஸாம் தேவையோ அந்த குரூப்பில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஷெட்யூல் வந்து இந்து அறநிலை தேர்வுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாணவ மாணவிகளுக்கு வந்து இந்த ஷெட்யூலை வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்க வந்து பயன்பெறட்டும். அது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய காலங்களில் வந்து இந்து அறநிலைத்துறை தேர்வுக்கான வீடியோ கிளாஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அது எல்லாமே அப்கமிங் சூன் நான் ஷெட்யூல் வந்து அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி மேலும் தகவல் பெற நம்முடைய எஸ்எஸ்ஆர்ஐஏஎஸ் எஜுகேஷன் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து பயன்பெறட்டும். ஓகே, நன்றி, வணக்கம்.